இந்தோனேசியா ஜகார்த்தாவின் மலேசிய தூதரகத்தின் மீது நேற்று மனித உரிமை அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் பங்கேற்ற போராட்டத்தில் முட்டை தாக்குதல் நடத்தப்பட்டன. ஜனவரி 24 அன்று மலேசிய கடல் பகுதியின் தஞ்சோங் ரூ பந்திங்கில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒரு இந்தோனேசிய பிரஜை உயிரிழந்தார். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். தாக்குதலுக்கு இதுவே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. இந்தோனேசிய குடியாளர்களை சுட்டுக் கொன்ற மலேசிய போலீசாரை கைது செய்ய வேண்டும் என்று வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் போராட்டத்தில் ஏந்தப்பட்டன. மரணமடைந்த 50 வயது பஸ்ரியின் உடல் ரியாவோ மாகாண அதிகாரிகளால் பெற்றுக்கொள்ளப்பட்டு அவரது சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டது. முன்னதாக மலேசிய மீட்பு படை அதிகாரிகள் இரவு 3 மணியளவில் கத்திகள் கொண்டு தாக்க முயன்றவர்களை தற்காப்பு நடவடிக்கைக்காக சுட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.